கண்கள் தாண்டி போகாதே என் ஆருயிரே, என் ஓருயிரே. ஒரு காதலிலே மொத்தம் 7 நிலை, இது எந்த நிலை என்று தோன்றவில்லை. என் ஆறறிவில் 2 காணவில்லை என் ஆருயிரே. என்னங்க? பானு. ரகு, இது என்னது? எதை கேக்குற? இங்க பாருங்க. என்ன அனு, இது எங்க இருந்து எடுத்த? ஸ்டோர் ரூம்ல இருந்து. அது இங்க கொடு. இந்தாங்க. அனு, நீ எதுக்கு ஸ்டோர் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்க இந்த நேரத்துல? சும்மா தான் போனேன், அப்போ எனக்கு இது கிடைச்சிச்சு. இதுக்கு பதில் சொல்றீங்களா? பதில் சொல்லணும்னா என்ன சொல்ற? அந்த பாக்ஸில் ஒரு இயரிங் இருக்கு, அது கூடயே கர்ச்சிப்பில் ஐ லவ் யூ ரகுன்னு போட்டிருக்கு. அதுக்கு தான் பதில் கேட்டேன். ஏய், இதுக்கு இப்போ அன்னைக்கே கேட்டதுக்கு நீ ஒரு ரியாக்ஷன் பண்ணலையே, அப்புறம் என்ன? என்னைக்கு? அதான் மேரேஜுக்கு முடிஞ்சு அடுத்த நாள் கேட்டேனே உன்கிட்ட வந்து இதை பத்தி. ஓ, என்ன கேட்டீங்க? என்ன விளையாடுறியா? உன்கிட்ட தான் அன்னைக்கே கேட்டேன்ல. என்ன கேட்டீங்க? என்கிட்ட இந்த பாக்ஸை கொண்டு வந்து இந்தா உன்னோட இயரிங் சொன்னீங்க, அப்புறம் இந்த கர்ச்சிப் காட்டினீங்க. ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்போது. அதுக்கப்புறம் இந்த இயரிங் ஓ இது இல்லையான்னு கேட்டீங்க, இந்த கர்ச்சிப் நீ எனக்கு கொடுக்கலையான்னு கேட்டீங்க. அப்போது நான் மேரேஜ் முடிஞ்ச டென்ஷனில் அதை சரியாக கவனிக்கலை. ஆனால் இப்போ இந்த பாக்ஸ் பார்க்கும்போது எனக்கு அன்னைக்கு நடந்த எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு இது பதில் சொல்லுங்கள். சரி, இப்போ நான் கேட்குறது நீ பதில் சொல்லு. கேளுங்க. நமக்கு மேரேஜ் முடிஞ்சு 6 மாதம் ஆச்சு. இன்ன வரைக்கும் உன் மேலே ஒரு தடவை தெரியாமல் அடிச்சிருப்பேன் தான். ஆனால் மற்றபடி கோவப்பட்டு உனக்கு கஷ்டப்படுத்திருக்கேனா? இல்லை எங்கேயாவது இடத்துல உனக்கு பிடிக்காத மாதிரி நடந்திருக்கேனா? இல்லை, நல்லபடியாக தான் இருக்கீங்க இப்போ வரைக்கும். அப்புறம் நீ எனக்கு ஒன்று சொல்லணுமே. கேளுங்க. 2017 திங்கக்கிழமை சாயந்தரம் 6:30க்கு இந்த கர்ச்சிப் என்கிட்ட கையில் கொடுத்துட்டு நான் தான் அவனு எதுக்கு நீ சொல்லிட்டு போனேன்? இந்த கர்ச்சிப் உங்ககிட்ட கொடுக்கும்போது நீங்கள் தான் கேட்டீங்க நீ யாருன்னு. நான் அனுன்னு சொன்னேன், அவ்வளோதான். கொடுத்துட்டு ஏன் உடனே நிற்காம போனேன்? என் ஃப்ரெண்டு ஒருத்தி மீட் எக்ஸாம் எழுதிட்டு வந்துக்கிட்டு இருந்தா. அவளை பார்த்தோன்னே நான் அவளை பார்க்க போயிட்டேன். இதில் என்ன தப்பு இருக்கு? தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் அவனு சொல்லிட்டு போனியே. அதனால என்ன? என் பேர் அனுதான். சரி, அதெல்லாம் விடு. இந்த கர்ச்சிப் உன் கைக்கு எப்படி வந்துச்சு? ஒரு அக்கா தான் என்கிட்ட வந்து இதை என் கையில் கொடுத்து, அங்கே நிற்கிறார்ல ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுன்னு சொன்னாங்க. என்ன சொல்ற? ஒரு அக்காவா? ஆ, கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க, நானும் வந்து கொடுத்தேன், அவ்வளோதான். இவன் என்ன சொல்றா? அந்த பொண்ணு யாரா இருக்கும்? ரகு. அந்த அக்காவை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கியா? நான் பார்த்ததில்ல. அன்னைக்கு நான் பார்க்கும்போது உங்கள் தங்கச்சி உங்கள் கூட இருந்தாங்க. என்ன, அம்மு இருந்தாளா? அம்மு இல்லை, பானு. என்ன, பானு இருந்தாளா? ஆமாம், அவங்க பேசிக்கிறதெல்லாம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் தெரிஞ்சு. இரு, நீ இது வரைக்கும் பானுவை பார்த்ததே இல்லை, அப்புறம் எப்படி சொல்ற? நான் நேற்று ஸ்டோர் ரூம் போனேன்ல, அங்கே போய் தான் பானு அண்ணி ஃபோட்டோ, உங்கள் ஃபோட்டோ எல்லாமே பார்த்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், கர்ச்சிப் அவங்க எப்படி உங்கள் கையில் கொடுக்க சொன்னாங்க? எதுக்காக கொடுக்க சொன்னாங்க? அதான் நீயே சொல்றியே என் தங்கச்சி பானு இருந்தான்னு. ஒருவேளை அவ வந்து கையில் கொடுக்க சொல்லியிருக்கலாம், இந்த பொண்ணு உன் கையில் கொடுத்துருக்கலாம். அந்த கர்ச்சிப்பில் எம்ப்ராய்டிங் போட்டு ஐ லவ் யூ ரகுன்னு இருக்கே, அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? அது வந்து என் தங்கச்சி கூட எம்ப்ராய்டி பண்ணியிருக்கலாம்ல. ஓ, நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? சரிங்க, நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் என்னை ஏமாற்ற மாட்டீங்கன்னு. சரிங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகிறேன். சரி. இந்த பாக்ஸ் இருக்கட்டுமா, நான் கொண்டு போயிடவா? இல்லை, இது இங்கே இருக்கட்டும். இல்லை ரகு, நீங்கள் எதோ என்கிட்ட மறைக்கிறீங்க, அது எனக்கு தெரியுது. அந்த கர்ச்சிப்னா பானு அண்ணி பண்ணதுன்னா அந்த கம்மல் யாருது? அதையும் நீங்கள் வந்து ஏன் தான் கேட்கணும். இதில் எதோ இருக்குது, சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறேன். சாரி அனு,
இல்லைம்மா. என்னால் உன்கிட்ட உண்மையை சொல்ல முடியல. என்னை மன்னிச்சிரு. ஆனால் ஒன்று, ஒருபோதும் உனக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். நான் நினச்சது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. ஆனால் நான் ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு மேலே என்னால் என்ன சொல்லணும்னு தெரியல. நான் முத ஒரு தப்பு பண்ணேன்னா அது இந்த ஜிமிக்கி கிட்ட தான். சாரி ஜிமிக்கி, என்னால் உன்னை தேட முடியல. ஆனால் இனிமே நீ எனக்கு தேவையில்லை. என்னடா எதுக்குமா அழுந்துகிட்டே இருக்கீங்க? ஒன்றும் இல்லடா, கண்ணில் தூசி விழுந்துச்சு. இப்போ சரியாயிரும். எதுக்குமா அடிக்கடி உங்க கண்ணில் மட்டும் தூசி விழுந்துகிட்டே இருக்கு? அது நான் வாங்கிட்டு வந்த வரேன்டா. நீ போய் விளையாடு. டார்லிங் எப்போ வருவாங்க? சீக்கிரமா வந்துருவான்டா. நீ போய் விளையாடு. அழாதீங்கம்மா, நான் தூசி எடுத்து விடுறேன். அம்மா அழலடா, நீ போ தங்கம். மூமு வா, நம்ம வெளியில போலாம். முன்னாடிலாம் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஆனா இப்போ பிரக்யா, எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்குடி. ஆத்தி, அர்ஜுன் விக்கி எங்க? அர்ஜுன் விக்கி லைப்ரரி போயிருக்காங்கடா. அர்ஜுனுக்கு ஏதோ புக்கு வேணுமா, அதனால தான். ஓ அப்படியா? இந்த அர்ஜுனுக்கு லைப்ரரி போனால் டைம் போகிறதே தெரியாது. அது என்னமோ உண்மைதான்டா. ஏடி, உன்கிட்ட தானே பேசுறேன். காது கேக்குதா இல்லையா? கேட்கல. கொஞ்சம் போர்டு எழுதி போடுறியா? என்ன மச்சான், அங்கே என்ன நடக்குது? இவங்களுக்குள்ள சண்டைலாம் வருமா? இரு என்னன்னு பார்ப்போம். ஏடி, என்ன விளையாடுறியா? உங்ககிட்டலாம் யாராவது விளையாட முடியுமா மேடம்? நீங்க தான் சைலஜா ஆச்சே, உங்ககிட்ட விளையாட முடியுமா? என்னது? என்ன பிரக்யா, பானுவ ஷைலஜான்னு சொல்ற? அதான் உன் ஃப்ரெண்டு கேட்கானே. சொல்லு பானு. சாரி சைலஜா. பிரக்யா, இங்க என்ன நடக்குது? அத நீ உன் ஃப்ரெண்டுட்டே கேளு. பிரக்யா, சும்மா இருடி. பானு, என்ன பாரு. என்ன பிரபு? அவ என்ன சொல்றா? அவ ஏதோ உளறா, அதெல்லாம் நீ கண்டுக்காத. ஓ, நான் உளறேனா? அம்மா தாயே, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நான் அப்புறமா சொல்றேன் உன்கிட்ட. பானு, என்ன பிரபு? உன்னதுக்கு அவ சைலஜான்னு சொல்றா? அவ சும்மா ஏதோ உளறா, நீ கண்டுக்காத அதெல்லாம். பிரக்யா, நீ செல்ல குட்டில, என் தங்கம் இல்ல. அப்புறமா சொல்றேன்டி, ப்ளீஸ் டி, இப்ப விட்டுடி. அதெல்லாம் விட முடியாது. இத்தனை நாள் ஏன் சொல்லலை? நானா கண்டுபிடிச்சிட்டேன், அதனால மாட்டிக்கிட்டே போ. நீ இல்லைன்னா இப்போயே சொல்லியிருக்க மாட்டேல. அம்மா தாயே, சொல்லாது தப்பு தான். ப்ளீஸ், நான் அப்புறமா சொல்கிறேனே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். யார் அந்த பையன்? என்னது பையனா? பானு, அடி பாவி, இப்போ உனக்கு சந்தோஷமா? அவன் காதில் விழுந்துருச்சு, அதுக்கு தானே இவ்வளோ பண்ண. சிரிக்காத பானு. உனக்கு என்னடா இப்போ பிரச்சனை? ஏதோ பையன் என்னமோ பேசிட்டு இருக்கீங்க. யார் அது? கேட்குறான்ல, சொல்லு. உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். ஐ எம் வெயிட்டிங். பானு, ஏன்டி இப்படி பண்ணுற? பாவம் அவ. என்கிட்ட சொல்லாமல் மறைச்சால, அவளுக்கு வேணும். யார் அந்த பையன்? ஃப்ரெண்டுன்னு நினச்சா சொல்லு, இல்லைன்னா வேண்டாம். இல்லை, நான் சொல்கிறேன். ம், நம்ம எல்லாரும் காலேஜ்லேருந்து கேம்ப் போயிருந்தோம்ல, ஆமாம், திருச்செந்தூர். அங்கே தான் நான் அவனை பார்த்தேன். என்னடி சிரிக்கிற? அது ஒன்றும் இல்லை, நான் வேற இவ்வளோ தனியாக விட்டு வந்துட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். மேடம் பாரு, பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பா போல. அப்புறம்? உனக்கே தெரியுமே, எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும்னு. ஆமாம், உனக்கும் தான் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்காளே ரெக்கியா, அவளுக்கும் பிடிக்கும். நாங்கள் அங்கே போகும்போது எங்களை ரேக்கிங் பண்ணாங்க.
அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் அவரை பார்த்தேன். சரி. அப்புறம் நான் பிரக்யா பஸ் ஏற்றி விட்டுட்டு வர வழியில் மழை. எனக்கு என்ன பண்ண தெரில அந்த மழையை பார்த்து. என்ன அறியாமே மழையில் நனைய ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் அவர் என்னை பார்த்துருப்பாரு போல். ஓ, அப்புறம்? அப்புறம் இங்கே ரேக்கிங் பண்ணாங்க சொன்னேன்ல, அப்போ என் பேரை நான் மாற்றி சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கிறுக்குத்தனமாக மலையாள வேற தெரியாதான், ஆனால் சும்மா நான் மலையாள பொண்ணு அப்படி இப்படி சொல்லி வச்சேன். அடிப்பாவி. அப்போதான் என் பேர் சைலஜான்னு சொன்னேன். ஸோ இப்போ வரைக்கும் உன் பேர் அவருக்கு தெரியாது? அப்போ தெரியாதான், இப்போ தெரிஞ்சிருக்கும். எப்படிம்மா நீ போய் சொன்னியா என் பேர் ஷைலஜா இல்லை பானுன்னு? இல்லை, நான் சொன்ன பேர் பொய்ன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பேர் சொல்கிற வரைக்கும் என்னை மிளகா மிளகான்னு தான் கூப்பிட்டாங்க. என்னது மிளகாவா? அவ்வளோ காரமா நீ? அடியே கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா? மிளகான்னு கூப்பிட்டாரா? அதுக்கப்புறம் எப்படி உன் பேர் தெரியும்? நீ ஒரு பால் வச்சுருந்தேல, ஆமாம். அந்த பாலில் தான் நேம் எழுதி நம்ம பஸ்ஸுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் மேலே தூக்கி போட்டு வந்தேன். அடிப்பாவி, அப்போ சீக்கிரமாக அவர் இங்கே வந்துடுவார். ஆ, அதெல்லாம் வரமாட்டார். நான் தான் பேர் மட்டும் தான் எழுதி போட்டேன். என் ஊர் எதுவுமே அவருக்கு தெரியாது. கார்த்தி, எதுக்கு சிரிக்கிற? சிரிக்காம லூசு லூசு. அந்த பாலில் பார்த்தியா நம்ம காலேஜோட நேம் இருக்கும். ஆ, என்னடா சொல்ற? ஆமாடி, அதில் நம்ம காலேஜோட நேம் இருக்கும். உனக்கு டவுட்னா சேர்மன் பொண்ணு பிரக்யா இங்கே தானே இருக்கா, அவட்டே கேளு. பிரக்யா? ஆமாடி, காலேஜ் நேம் இருக்கும் அந்த பாலில். ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இப்போ என்னடி வந்தா நல்லது தானே, நாங்களும் பார்த்துப்போமே உன் வருங்கால வீட்டுக்காரர். அம்மா தாயே, வாயை மூடு. 10 கொசு 10 உள்ள போயிட்டு வந்துருச்சு. அப்படின்னா கண்டிப்பா வருவாரா? இந்த சிரிக்கி மக உசிர உருக்கி குடிக்க அந்த முரட்டு பையனும் வருவானே. பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு மேகலை, அதுக்கு இன்னும் வைக்க விட்டு போகல. சரிதான். ஏ கிறுக்கி, என்ன பண்ணிட்டு இருக்க? டே மச்சி, உன் ஃப்ரெண்டு வைக்க போறாளாண்டா. சும்மா இரு பிரக்யா. அடைச்சி கையா இருக்கு. என்னடி ரொம்ப மிஸ் பண்றியா? மிஸ் பண்றேனான்னு தெரியல, ஆனா பார்க்கணும் போல இருக்கு. ரைட்டு. ஏஹே இரு இரு, இப்பதான் ஞாபகம் வருது. அங்க வந்து ஒருத்தன் என்கிட்ட கேட்டாரே, சைலஜா நீங்க உங்க கேங்ல ஒரு பொண்ணு இருக்கான்னு. அப்ப அந்த பொண்ணு நீதானா? சாரி மச்சி. லூசு, உண்மையான பேர் சொல்லியிருந்தா அன்னைக்கே நீதான் சொல்லியிருப்போனாங்க. சொல்லக்கூடாது இல்லை, தெரியாத ஊரில் போய் எப்படி என் பேரை சொல்கிறதுன்னா. புரியுது. என்ன புரியுது? என்கிட்ட எதுக்கு மறைச்சா? அதை மட்டும் கேட்டு சொல்லு. ரெக்கியா உன்ன என்ன? ஏய், உன்கிட்ட போய் மறைப்பேனா? கொஞ்ச நாள் உன்ட்ட சொல்லலாம் தான் இருந்தேன், நீயே கண்டுபிடிச்சிட்ட. அது சரி. அப்புறம் பிரபு, இந்த மாதிரி எப்போயுமே நம்ம ஹாப்பியாக இருக்கணும், சரியா? அதுக்கு என்ன, இருந்துட்டா போச்சு. கார்த்தி, பிரியா யாரு? ஓய் பாலு, என்ன பானு முடிச்சுட்டு அடுத்து ஏன்ட்ட வரியா? பிச்சு புடியும் பிச்சு. அப்படிலாம் இங்கே சமாளிக்க முடியாது, ஒழுங்கு மரியாதை சொல்லிடு. ஏய் சும்மா இருடி. உண்மையாவே சொல்றேன், உங்களை மாதிரி ஃப்ரெண்ட் கிடைக்கலாம் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஹலோ ஹலோ, நீங்கள் கிடைக்க நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும். உங்களை நம்பி எங்கனாலும் விடுவாங்க எங்கள் வீட்டில், அது என்னமோ உண்மைதான். ஒத்தையில உலகம் வளர்ந்து போச்சு, உன்னை பத்தி உசுறு முழுக்க பேச்சு, நெஞ்சை துளைக்குதே, உயிர் வலிக்குதே. நம்மை நாமே நம்பி வாழ்ந்த நட்பு மீண்டும் வருமா? இப்போ தானே ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், ஸோ இல்லாத கொஞ்சம் டயர்டாக இருக்கும், போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ப்ரோ, எத்தனை ரூம் எடுத்திருக்கீங்க? ஏண்டா 8 பேத்துக்கு 8 ரூமா எடுக்க முடியும்? 3 ரூம் தான் எடுத்திருக்கேன். அது என்ன 3 ரூம் கணக்கு? கேர்ள்ஸுக்கெலாம் ஒரு ரூம், பாய்ஸ்க்கெலாம் ஒரு ரூம்.
ப்ரோ அப்படி பார்த்தாலும் 2 ரூம் தானே வருது நீங்க ஏன் 3 எடுத்திருக்கீங்க? அது எனக்கும் அபிக்கும் தனி ரூம், இன்னும் 2 ரூம் இருக்குல்ல, அதுல பாய்ஸ் தனியா கேர்ள்ஸ் தனியா. ப்ரோ இதெல்லாம் கல்லாட்டம் ப்ரோ. இதுல என்னடா கல்லாட்டம்? அது எப்படி மச்சான்? கேர்ள்ஸ் தான் தனியானா அக்கா உங்க கூட தானே வரணும். அது எப்படி நீங்க மட்டும் தனியா? அப்படி கேள்றி செல்லா குட்டி. தோ. அதானே. டேய் நீ மட்டும் தான் ரொம்ப நல்ல பையன் நினைச்சேன், நீயுமா? ப்ரோ நான் ஒரு ஐடியா சொல்லவா? ஏன் வேண்டாம் சொன்னா விட்டுருவியா? அதை எப்படி விட முடியும்? விட மாட்டேல, சொல்லு. இப்போ நம்ம 8 பேர் இருக்கோம். சரி 2 பேர்த்துக்கு ஒரு ரூம்னாலும் 4 ரூம் வேணும். ஓ அப்படி, அதுதானே நியாயம். இப்போ என்னடா சொல்ல வரீங்க? ப்ரோ இன்னுமா உங்களுக்கு புரியல? புரியலடா, தெளிவா சொல்லுங்க. ப்ரோ நம்ம என்ன சின்ன பிள்ளைங்களா? அது வீட்டுக்கு தெரியாம வந்திருக்கோம், தனித்தனியா ரூம் தங்க. எல்லாம் பேரா வந்திருக்கோம், அப்போ பேரா தங்கினாதான் நல்லா இருக்கும். அது சரி, விக்கிக்கு இவ்வளோலாம் பேச தெரியுமா? விட்டா அவன் உனக்கு மேல பேசுவான். ப்ரோ 4 ரூம் எடுங்க ப்ரோ. சரிங்கடா, நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி உங்க மேல நம்பிக்கை வச்சுதான்டா. எல்லை மீறிடக்கூடாது. அதெல்லாம் நாங்க மீற மாட்டோம். யாருமா அது? என் குழந்தையாவா? சும்மா சும்மா கலாய்க்காதீங்க மச்சான். அது சரி ப்ரோ, அதெல்லாம் மீற மாட்டோம். சரி அப்போ இங்க இருங்க. இப்போதைக்கு 3 தான் ஹவுஸ் கிடச்சிச்சு. அந்த இருக்குல்ல அந்த ட்ரீ ஹவுஸ் 1, என் பின்னாடி இந்த 2. நான் போய் இன்னொன்று இருக்கான்னு புக் பண்ணிட்டு வரேன். வாவ், ட்ரீ செம்மையா இருக்கும் போல. ஏய் செல்லம், நம்ம வேணா ட்ரீ ஹவுஸ் போயிடுவோமா? வேண்டாம் வேண்டாம், அங்க ரொம்ப குளிரும். குளிர்னா என்ன இப்போ? ஏய் ஜாலியா இருக்கும்டி, அங்கேயே போலாம். உனக்கு என்னடா இப்போ? எல்லை எல்லை ஞாபகம் இருக்கட்டும். பால் ரத்தான்னு மாவனை செத்த, அதெல்லாம் நாங்க பார்த்துப்போம். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்ன? ஒன்றும் இல்லை, நம்ம அந்த ட்ரீ ஹவுஸ் போமா? எப்பா, அது உயரமா இருக்கு. உயரம்னாலே எனக்கு பயம். அது சரி, அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன? இல்ல இல்ல, நம்ம கீழே இருக்கலாம். அப்படிங்கிற? ஓகே. என்ன? உனக்கு ஓகேனா நம்ம அந்த ட்ரீ ஹவுஸ் போலாமா? விக்கி, உண்மையாவா? ஆமாம், இங்கே இருக்கிற இந்த 3 நாள் உன்னை நான் எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறேன் மட்டும் பாரு. விக்கி, சாரிடா, நான் உன்னை கண்டுக்கவே இல்லை. போலாம், மன்னிச்சிரு சரியா? ஐயோ விக்கி, எதுக்கு சாரிலாம்? எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் இந்து. சாரி. இனிமே உன்னை எப்படி பார்த்துக்கிறேன் மட்டும் பாரு. ஒரு நிமிஷம் கூட இனி உன்னை விட்டு நான் பிரிஞ்சிருக்க மாட்டேன், ப்ராமிஸ். தங்கப்பூவே உன் கண்ணால தான் நானு. சரி சரி, இப்போ ஃபைனலாக யார் தான் அங்கே போகிறா? பிரபா அண்ணா. சொல்லு இந்து. அண்ணா, நாங்களே இந்த ட்ரீ ஹவுஸ் எடுத்துக்கலாமா? பாரா. சரி இந்து, நீங்களே போங்க. ஆ, தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்லம்மா, இதில் என்ன இருக்குது? சரி நீங்கள் எல்லாம் இங்கே இருங்க, நான் போய் ரூம் புக் பண்ணிட்டு வரேன். சரி சரி, நீங்களாம் ரூம் புக் பண்ணிட்டு போங்க, நாங்கள் கிளம்பிட்டோம். பாரா. பிரபு, விடு. மச்சானுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு. டேய் டேய், அட சும்மாறா. வா போலாம். விடு பிரபு. வாங்க என்ன, வா. ஏய், இழுக்காத. வாடி. என்ன ஒரே சிரிப்பா இருக்கு? ஃப்ளைட்ல ஒரே மயக்கமா வருது, வாந்தியா வருது சொல்லிக்கிட்டு இருந்த. அது ஃப்ளைட்டில் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன், அதனால அப்படி இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் இல்லை. ஓ சரிம்மா. நீங்களாவது இருப்பீங்களா இல்லை விட்டுட்டு போயிருவீங்களா? ப்ரோ போங்க ப்ரோ, புக் பண்ணிட்டு வாங்க, நாங்களாம் இங்கே தான் இருப்போம். பிரபா அண்ணா, இந்த பிளேஸே அவ்வளோ அருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம் ஐயா, சுற்றி பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் ஃபால்ஸ்லாம் இருக்கும். ரியலி? காட்டுக்குள்ளவா? ஆமாடா, சூப்பராக இருக்கும். அப்புறம் அங்கே ஒரு பங்களா வேற இருக்கும், அங்கே மட்டும் போயிடாதீங்க, மற்றெல்லாம் சுற்றி பாருங்க. ஏன் அங்கே மட்டும் போகக்கூடாது சொல்கிறீங்க? எனக்கு தெரிலம்மா, ஆனால் கீர்த்தி பேலஸ்ன்னு எழுதியிருக்கும். என்னாச்சு மாயா? இல்லை, ஒன்றும் இல்லைண்ணா. நீங்கள் கீர்த்தி பேலஸ் சொல்லும் போது எனக்குள்ளே ஏதோ வைப்ரேட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். குட்டிமா என்ன? ஆ, ஒன்றும் இல்லை அர்ஜுன். நீ நார்மலாக தானே இருக்க? ஆ, நான் நார்மலாக தான் இருக்கேன்.
சரி, அப்போ நீங்கள் எல்லாம் இங்கே இருங்க, நான் போய் புக் பண்ணிட்டு வரேன். யாரோட குழந்தை இப்படி ரோட்ல விளையாட விட்டுருக்காங்க? ஏய் பாப்பா, ஏய் குழந்தைடா. அறிவு இருக்கா இல்லையா? ரோட்ல குழந்தை இருக்கு, எப்படி வண்டி ஓட்டி போயிட்டு இருக்க? ச்சீ. பாப்பா, யார் நீ? எதுக்கு ரோட்ல வண்டி ஓட்டிட்டு இருக்க? உங்க அம்மா அப்பா எங்க? ஓ, உங்க பேர் ஏஞ்சலா? என்ன அந்த வண்டிக்கார அங்கிள் உன்னை வேகமா அடிக்க வந்தாரு, நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க? ஓ அப்படியா? உங்க வீடு எங்க இருக்கு? சரி பாப்பா வாங்க, நான் சொல்லி விட்டுட்டு போறேன். எதுக்கு பே பண்ணும்? நான் பெரியவன் தானே, ஸோ எனக்கு பயம் இல்லை. எப்படினாலும் கூப்பிடு. ஃப்ரெண்டா? ஆமா. சரிடி குட்டி. ஜெனி, என்னை கோவப்படுத்தாத. இப்படியே பண்ணிக்கிட்டே இரு. அம்மாட்ட இருந்து எனக்கே ஒரு நாள் செமத்தியா வாங்க போறேன். என்னடி என்ன? ஜெனி, நீ மட்டும் இப்ப வரல, அப்பா வச்சு ஒரு அடி சாத்திடுவேன் பார்த்துக்கோ. அதான்டி, அந்த ஆள் கொடுக்குற செல்லத்துல தான் நீ இப்படி இருக்க. சித்தி, ஜெனி அது கழுகுறான். தலசுவா அப்பேருந்து கூப்பிட்டு இருக்கேன், வரமாட்டேன்னு உட்காந்துருக்கா. ஜெனி குட்டி, அம்மா தலசுவ தானே கூப்பிடுறாங்க, போலாம்ல? ஆமா, டெய்லி வலியோட சீவிட்டு இருக்கேன் பாரு. சரிங்க சித்தி, என்கிட்ட கொடுங்க, நான் சீவி விடுறேன். பரவாயில்லம்மா, நீயே மாசமா இருக்க, நானே பார்த்துக்கிறேன். பரவாயில்ல சித்தி, வீட்லேயே இருக்க ரொம்ப போர் அடிக்குது, நான் தலையாவது சீவி விடுறேன். ஓ ஆமால, உனக்கு ரொம்ப போர் அடிக்கும்ல. சரி, ஆனால் பார்த்துமா, தலையை வச்சு இடிச்சிட போறா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சித்தி. அனு, பார்த்து கீழே உட்காரு. ஆ சரிங்க சித்தி. ஜெனிக்குட்டி, இப்போ வலிக்குதா? அவளுக்கு என்ன தவிர மற்ற யார் சீவனாலும் வலிக்காது. சரி விடுங்க சித்தி, குழந்தை தானே. எல்லாம் வேற யாரு? உன் சித்தப்பா கொடுக்குற செல்லம் அதானே சித்தி வழக்கம். அப்பா அம்மார்களுக்கு எப்போயுமே பெண் பிள்ளைங்கன்னா தனி சந்தோஷம்தான், அது தனி செல்லம் வேற. ஆமாம் ஆமாம், இங்கே ரொம்ப. அதே மாதிரி ஆண் பிள்ளைங்கன்னா அம்மாவுக்கு செல்லம். அப்படிலாம் இல்லை சித்தி, 2 பிள்ளைங்களுமே அம்மாவுக்கு செல்லம் தான். ஏன் சித்தி, இந்நேரம் ஜெனிக்கு பிறகு பையன் பிறந்தன்னு தான் நீங்கள் பாசம் வைக்க மாட்டிங்களா? இல்லை எனக்கு புரியலை. சாரி. இப்போது ஜெனி பிறந்திருக்காளா, இதுக்கப்புறம் ஒரு தம்பி பிறந்தா நீங்கள் ஜெனி மேலே பாசமாக இருக்க மாட்டிங்களா? அது எப்படிம்மா, நான் பெத்த பிள்ளை மேலே நான் பாசம் இல்லாமல் இருப்பேனா? அதான் சித்தி நானும் சொல்கிறேன். அம்மாவுக்கு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை தனித்தனி இல்லை, 2மே ஒன்று தான். என்ன அப்பா அம்மாங்களாம் பெண் பிள்ளைங்க மேலே கொஞ்சம் பாசம் அதிகமாக வச்சுருக்கனால ஆண் பிள்ளைங்க ஏங்கிடக்கூடாதுன்னு நம்ம ஆண் பிள்ளைங்க கூட இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி அம்மாவுக்கு ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க 2மே ஒன்று தான். பரவாயில்லையே, அனு நல்லாவே பேசுகிற. இந்த உலகத்தில் வாய் மட்டும் பேசலைன்னா நம்மளை கீழே தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. பாரா, இது யாருக்கு சொல்கிற? பொதுவாக சொன்னேன் சித்தி. இல்லையே, இது பொதுவாக சொன்ன மாதிரி தெரிலையே, ரகுக்கு சொன்ன மாதிரி தெரியுது. ஐயோ சித்தி, அப்படிலாம் இல்லை, பொதுவாக சொன்னேன். இப்போ தான் எங்கள் ஜெனிக்குட்டி ரொம்ப அழகாக இருக்கா. இவ்வளோ நேரம் அழுந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இப்போ எவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்கா பாரு.
சரிங்க சித்தி, ரொம்ப நேரம் உட்காந்தது கால் வலிக்கு, நான் ரூமுக்கு போகிறேன். சரி அனு. அனு, என்ன? இப்போ எதுக்காக கீழே தரையில் உட்காந்துருக்க? ஜெனிக்கு தலை மாறிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்ன? ஓ அப்படியா, சரி அனு, நான் வருண் வீட்டு வரை போயிட்டு வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. வாவ், உங்களை மாதிரி க்யூட்டாக இருக்கு. பானு, நீயா? இந்த பூமியில எப்ப வந்து நீ பிறந்த வருண் எப்படி இங்க? அம்மாவா? மிளகா. பானு, இவன் உன் பொண்ணா? ஆமாம், ஏன் பொண்ணு தான். வருண், நீங்கள் எப்படி இங்க? நீங்கள் வெளிநாட்டிலலாம் இருந்தீங்க, எப்போ இங்கே வந்தீங்க? என்ன இவா? நான் இங்கே ஊரில் எல்லாரும் நோட் பண்ணி வச்சிருக்கா. வருண் உங்களை தான். இல்லை பானு, நேற்று தான் வந்தேன். ஓ அப்படியா? இவளை எங்கே பார்த்தீங்க? வெளியில் ரோட்டில் பார்த்தேன். என்ன பானு, குழந்தை இப்படி தான் கேர்லெஸ்ஸாக விடுவியா? ஏன் என்னாச்சு? நான் மட்டும் வரல, இந்நேரம் பைக்கில் விழுந்திருப்பா. ஐயோ. ஏய் பயப்படாத, ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டேன். நான் வந்து குழந்தைய தூக்கிட்டேன். வருண், உங்க கால்ல எப்படி அடிபடுச்சு? ஐயோ. ஏய் பானு, ஒன்றும் இல்லை, சும்மா சின்ன அடிதான், சரியாயிரும். இவ்வளவு பெரிய காயமா இருக்கு, சின்னடி சொல்றீங்க? இருங்க அந்த வாரேன். ஏய் பானு, இல்லை சின்ன அடிதான். ஓய் குட்டி, நான் சொல்ல சொல்ல கேட்காம உங்க அம்மா எங்க போறா? இந்த பையனா? இந்த பையனை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. குட்டி, இது அந்த போட்டோல இருக்காரு, இதான் உன் அப்பாவா? அப்போ உங்க அப்பா யாரு? இவ என்ன சொல்றா? இதுவ அப்பா இல்லைன்னா இவ அப்பா யாரு? அம்மு, வலி விடு. பானு, பரவாயில்ல கொடு, நானே போட்டுக்கிறேன். இல்ல வருண், நானே போட்டு விடுறேன். இது எப்படி சாத்தியம்? என்னவே வேணார் தூக்கி போட்டு தானே போனா. அப்போ நான் கட்டின தாலி மெட்டியுமா? நான் வேண்டானா, நான் கட்டின தாலியும் மெட்டியும் மட்டும் இவளுக்கு எதுக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. பானு, என்ன வருண், ரொம்ப வலிக்குதா? இல்ல இல்ல, எனக்கு வலிக்கல. இந்த பூமியில எப்ப வந்து நீ பிறந்த என் புத்திக்குள்ள தீ பொரிய நீ விதைச்ச அடி தீக்கு மர காடு பெருசுதான், சின்ன தீக்குச்சி ஓசரம் சிறுசுதான். அடி தெக்கு மர காடு பெருசுதான், சின்ன தீக்குச்சி ஒசரம் சிறுசுதான். ஒரு தீக்குச்சி விழுந்து பிடிக்குதடி, கருந்தெக்கு மர காடு வெடிக்குதடி. உசுரே போகுதே உதட்ட நீ கொஞ்சம் சுழிக்கையில. இது உன் பொண்ணு தானே? ஆமா, என் பொண்ணு தான். பேர் ஏஞ்சல். சரி பானு, உன் வீட்டுக்காரங்க? இப்போ என்ன கேட்டீங்க? இல்ல, ஏஞ்சலோட அப்பா யாருன்னு கேட்டேன். வருண், நான் மறந்து போட்டுட்டேன். எனக்கு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போகிறேன். குடுக்குட்டி. என்ன ஏஞ்சலோட அப்பா பத்தி கேட்டோன்னே மலுப்புறா? அப்படின்னா கண்ணாடி போட்டா இந்த ஃப்ரெண்டு கூட பேச மாட்டியா நீ? ஓ மாம தவிக்கிற மடி பிச்சை கேட்கிற மனச தாடிய மணி கோயில அக்கறை சீமையில் இருந்தோ. சரி பானு, நான் கிளம்புறேன். சரி வருண், அப்புறம் என்னை இங்கே பார்த்ததை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்கள் தங்கச்சி டெக்கேட கூட சொல்லாதீங்க. சரி பானு, நான் உன்னை பார்த்ததை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்.
ஐ ப்ராமிஸ். அப்புறம் இன்னும் ஒன்று, நான் உன் குழந்தைய பார்க்க இங்கே வரலாம்ல? ம் வரலாம். அப்போ ஓகே ஃப்ரெண்ட், நான் உன்ன நாளைக்கு வந்து பார்க்குறேன். ஓகே பாய். Takajum, takajum, jum, takajum, takajum, jum. பிரபு என்ன பண்றீங்க? எனக்கு கீழே விடுங்க. அங்க அத்தனை பேர் இருக்காங்க, அவங்க முன்னாடி தூக்கிட்டு வரீங்க இப்படி. யாருன்னா எனக்கு என்ன, நான் கரெக்டாக இருக்கேனா அதான் முக்கியம். இப்போ எதுக்கு என்ன தூக்கி வச்சிருக்கீங்க? கீழே விடுங்க. அம்மு, என்ன? நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. ம் என்ன கீழே விடுங்க பிரபு. என்ன உங்களை கீழே தானே விட சொன்னேன். கண்டிப்பாக விடணுமா? விடுங்க பிரபு. அப்படின்னா ஒரு கேஸ் போடு, விடுறேன். ஆ அதெல்லாம் முடியாது அப்போ என்னாலே விட முடியாது. பிரபு. நீ ஒரே ஒரு KISS கொடு, விடுறேன். ம்ஹும். என்னடி பூனை குட்டி போய் சினிங்கிட்டு இருக்க, கொடு. நானும் தரமாட்டேன்ப்பா. அப்போ நானே எடுத்துக்கவா? சீக்கிரம் கொடு, நான் போகணும். மேடம் ரொம்ப எதிர்பார்க்கீங்க போல. மாங்கா மடையா, நானடா உன்கிட்ட கேட்டேன். சீ என்னை விடு. ஆ என்னை தள்ளி விட்டு போக உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? மாடு பிடிச்ச மாதிரி பிடிச்சு வச்சுட்டு சீ விடு. எங்கடி போற, நில்லு. ஆ இப்போ என்னை விட போறியா இல்லையா? ஏய் செல்லம் இல்ல, கோச்சிக்காதடி, சும்மா விளையாண்டு பார்த்தேன் உன்கிட்ட. சீப்பா ஃபர்ஸ்ட் இப்போ கையோட போறியா இல்லையா? ஏய் அம்மு கோவப்படாதடி என் தங்கம்ல. கையை விடு பிரபு. விட முடியாது. நீ கோவம் என்ன சொல்லு, நான் விடுறேன். தேங்காய் மடையா, மாங்காய் மடையா. நானடா உன்கிட்ட கிஃப்ட் கேட்டேன். சரி சரி விடு விடு, நான் தான் கேட்டேன். ஐ எம் சாரி, ஓகேவா? இது விடு பிரபு. ஏய் நான் தான் சாரி கேட்டேன்ல, ரொம்ப ஓவரா பண்ணாத. ஆ அப்படித்தான் பண்ணுவேன். ஏய் சாரிடி. என்னால மன்னிக்கவே முடியாது. என்னை விடு முத நீ. அம்மு விடு பிரபு. ஐயோ அம்மா. என்னடி போய் விழுந்து கிடக்க? அட பாவி, விடு விடுனா ஒரே அடியா விட்டுட்டியடா. ஏய் நீ தாண்டி சொன்ன விடு விடுன்னு, அதான் விட்டேன். மவனே உன்ன கை குடுறா. கை கொடுக்கவா? இங்க யார் இருக்கா ஷேக்கன் பண்ண சொல்ற? எரும மாடு, எனக்கு தூக்கி விடு. ஓ உனக்கு தூக்கி விட சொன்னியா? இதோ வரேன். எரும மாடு, என் இடுப்பெலும்பு உடைஞ்சு போச்சு. கால் பண்ண வச்சிடலாம், என் அண்ணன் டாக்டர் தான், ஒட்ட வச்சுக்கலாம். எருமாட்டு பயலே, இருடா உன்னை வந்து வச்சுக்கிறேன். சரி சரி கத்தாம கை கொடு. ஆ எந்திரி அம்மு, விளையாண்டுட்டு இருக்க. விளையாண்டுட்டு இருக்கேனா? அட பாவி, உன்னை நம்பி என் அண்ணன் உன் கூட அனுப்பியிருக்கான் பாரு. சரி சரி எந்திரி. எரும மாடு எந்திக்க முடியல, தூக்கு. சரி சரி இரு தூக்குறேன். எம்மா என்ன கணக்குற? என்ன? நான் 47 kg தான். என்ன உன்னால தூக்க முடியலையா? இந்த வாய் மட்டும் இல்ல, என்னைக்கே உன நாய் தீட்டு போயிருக்கும். வலிக்குதா? சரி சரி இரு, கட்டில படுக்க வைக்கேன். உண்மையாவே என்ன தூக்க முடியலையா? ஏய் சும்மா விளையாண்டேன்டி. ம், அம்மு ம். ஐ லவ் யூ. Love you too, பிரபு. கொஞ்ச நேரத்துல பழைய அம்மு வெளியே வந்துட்டா. பழைய அம்மாவா? அது யாரு? உனக்கு ஞாபகம் இல்லையா? ஒன் டைம் குள்ளா கூட்டு வாக்கிங் வந்தியே, அதை தான் சொன்னேன். குள்ளாவை கூட்டிட்டு? ஆ அதுவா? சரிடி, நீ இரு, நான் போயிட்டு வரேன். ஏய் இப்போ கண்டிப்பா பார்லர் போயே ஆகணுமா நீ? ஏய் நான் போலடி, பிரக்யா கூப்பிட்டுருக்கா, அவள் துணைக்கு தான் நான் போக போகிறேன். கதை விடாத, அப்படியே நீ ஏதாவது மேக்கப் பண்ணிட்டு வருவேன், எனக்கு தெரியும். ஏய் அப்படிலாம் இல்லை அம்மு. சரி சரி சீக்கிரம் போயிட்டு வா, சரியா? ஆ சரி, இந்த குள்ளனை புடி. உனக்கு எத்தனை சொல்ல, அவன் பேர் குள்ளா, குள்ளான்னு கூப்பிடு, அதானே குள்ளன்.
சரிம்மா அம்மா தாயே, குள்ளாவை கூட்டு போறியா? சரி குடு. ஏய் பார்த்து வாங்கடி, இழுக்காத. ஆ நீ சீக்கிரம் வீட்டுக்கு வர பாரு. ஏய் நான் வந்துடுவேன்டி, தாத்தா வேற கூப்பிட்டுருக்காரு, அங்கே வேற போகணும்ல, நான் வந்துடுவேன். சரிக்கா பார்த்து போ. அம்மாடி பெரிய மனுஷி, அதை நான் சொல்லணும், பார்த்து போ. என்னாச்சு உட்காந்துட்ட? ரொம்ப டயர்ட் ஆயிட்டியா? என்ன சண்டைக்காரி இங்கே வரா? குள்ளா என்ன உட்காந்துட்ட? என்னடா குரங்கெல்லாம் வாக்கிங் கூட்டு வந்திருக்க? ஹலோ, இது நாய். நான் நாய்ட்டெல்லாம் கேட்டேன். ஏய் பி. அடச்சி. அடச்சி இல்லம்மா, சி. இப்போ எதுக்கு என்ன பார்த்து குரங்குன்னு சொன்ன? நான் அப்படி சொல்லவே இல்லையே. ஏய் நடிக்காத, இப்போதானே குள்ளாட சொன்னேன், நான் நாய்கிட்ட கேட்டேன்னு சொல்லி. ஓஹோ, இவன் பேர் குல்லாவா? நைஸ் நேம். ஹாய் குல்லா. உனக்கெல்லாம் அவன் பதில் சொல்ல மாட்டான். ஆஹா, இக்கரை சூடு. டேய் குள்ளா, யார் ஷேக்கிங் கிட்ட கொடுத்துட்டியா என்ன? ஏய் சோடா புட்டி, என்ன? அவனை ஏன் திட்டுற? அவன் ரொம்ப சமத்து. ஆமா, அன்னைக்கு பார்த்துக்கும் போது முடி கம்மியா இருந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. வளர்ந்துருச்சு. இவ்வளோ சீக்கிரமா வளர்ந்துருக்கு. என்ன ஆயில் யூஸ் பண்ற? ஆயில் தானே, பால்ட் ஆயில். வேணுமா? ஃப்ரீயாவே தரேன். எனக்கெல்லாம் வேண்டாம், அது உனக்கு செட் ஆகும், நீயே யூஸ் பண்ணிக்கோ. அடிச்சிப்ப. போகாம உடனே பேசிட்டே இருக்க போறேன். இந்த கிளம்பிட்டேன். ஆளை மூஞ்சியை பாரு. வரட்டா வாயாடி, பாய். ஓடிரு பத்துக்கோ. ஆளை மூஞ்சியை பாரு, என்கிட்ட உங்களுக்கான். டேய் குள்ளா, வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. ஐயோ, இவன் சோறு போட மாட்டான், யாராவது என்ன காப்பாத்துங்க. என்ன சிரிக்கிற? அதை இப்ப நினைச்சாலும் சிரிப்பு தான் வருது. சரி சரி, அதான் இப்ப கோவம் போயிருச்சே. அதுக்கு ஒரு KISS கொடுக்கலாமே. ஒன்ன கொஞ்ச நான் மெஞ்சுற நெஞ்சு நான் கொஞ்சுற ஏண்டி இந்த நாடகம் சொல்லாம கொல்லாம மூடி வச்சு என்ன அங்கேயும் இங்கேயும் அலைய விட்ட ஒத்துக்கிட்டா மாமன் தான் கட்டிக்க வரவா. அம்மாடி மருமகளே, நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன். பாட்டிமா, நீயா? வருணை பார்க்க வந்தியா? மேலதான் இருக்கான், போ. பாட்டிமா ஒரு நிமிஷம். என்ன? உங்களுக்கு என் மேல என்ன கோவம் போலன்னு நினைக்கேன். உன் மேல கோபப்பட நான் யாரு? சாரி பாட்டிமா, புரிஞ்சுக்கோங்க. எனக்கு மேரேஜ் ஆகி இப்போ எனக்கு குழந்தைய பிறக்க போகுது. இன்னமும் நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கிறது நல்லா இல்லை. உண்மையை சொல்லப்போனா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸா? எனக்கா? எதுக்கு? நீ வேணான்னு சொல்லிட்டு போனாலதான் என் பேத்திக்கு இப்ப நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. பாட்டிமா, ஒன்ன கட்டி இருந்தா கூட இவ்வளவு சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப என் பேத்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதுவே எனக்கு போதும். உன் மேல எனக்கு கோவலாம் இல்லை. நீ வீட்டுக்குள்ள போ, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இப்போதான் என்ன புரிஞ்சுக்க போறாங்களோ தெரியல. என்ன கண்ணு, வருண் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கே வழி தெரியுது போல உனக்கு. ஐயோ அத்தை, அப்பெல்லாம் இல்லை. இந்த பக்கம் வர்றதுக்கு டைம் கிடைக்கல, அதான் வரல. வரேன் எங்க அத்தை. மேலதான் பாருக்கான், போய் பாரு. ஆ சரிங்க அத்தை. நீ மேல பாப்பா, உனக்கு நான் காஃபி எடுத்து வரேன். இல்லை அத்தை, நான் வரவ குடிச்சிட்டு தான் வந்தேன். இருக்கட்டும். ஓ அப்படியா, சரிப்பா, நீ போ. இங்க என்னதான் நடக்குது ஒண்ணுமே புரியலையே. என்ன வேணா சொல்லி தூக்கி போட்டு போனா. சரி, அதை அவ இஷ்டம் விட்டுட்டேன். இப்போ 3 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. இன்னும் எதுக்கு நான் கட்டின தாலி நான் போட்டுட்ட மெட்டி போட்டிருக்கா? என்னை சுத்தி என்ன நடக்குன்னே தெரியலையே. ஆனா எனக்கு கண்டிப்பா தெரியும், அந்த தாலி நான் கட்டினதான், அந்த மெட்டி நான் போட்டதுதான். நானே வேணானா
நான் கிட்டின தாலியும் மெட்டி மட்டும் எதுக்கு அவளுக்கு? சொல்லப்போனா 4 வருஷமா நான் அந்த ஊர்ல இல்லை. நான் ஏதோ தப்பு பண்றேனா? ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டு நினைச்சிட்டு இருக்கேனா? ஆனா உண்மை தானே, அவ என்னை வேணா தூக்கி போட்டு போனது. இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தா தலை வெடிச்சிரும். நாளைக்கு மறுபடியும் போய் பார்க்கலாம். கண்டிப்பா என்கிட்ட பேச மாட்டா. அந்த குழந்தை பேர் என்னது? ஏஞ்சல். அந்த பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி போலாம். எனக்கு ஏன் அந்த குழந்தைய பார்த்து ஏதோ மாதிரி ஃபீல் ஆச்சு. கண்டிப்பா அதுல ஏதோ ஒன்று இருக்கு. அதை நான் தெரிஞ்சே ஆகணும். அந்த குழந்தை ஏதோ சொன்னாலே, பிரபு அப்பா. இந்த பிரபு அப்பா யாரு? அதுதான் உன் அப்பாவான்னு கேட்டா இல்ல, அது என் பிரபு அப்பாங்க. என்ன சொல்றான் அந்த பொண்ணு? ஆனா அந்த வீட்லயும் அந்த பிரபுன்ற அந்த பையன் இந்த குழந்தை தூக்கி வச்ச மாதிரி தான் போட்டோ இருக்கு. ஆனா இதான் உன் அப்பாவான்னு கேட்டா இல்ல, என் டார்லிங் சொல்றா. பானுட்ட உன் வீட்டுக்காரங்க கேட்டா அவ பேச்ச மலுப்புறா. என்னதான் நடக்குதுங்க? அவ சந்தோஷமா இருக்காளா இல்லையா? டே மச்சான், வாடா. என்னடா விட்டா இங்கே பட தூங்கிடுவா போல. சும்மா தான்டா படுத்திருந்தேன், வா வந்து உட்காரு. என்னடா இந்த பக்கம்லாம்? தங்கச்சி வேற மாசமா இருக்கா, எப்படா ஒத்தையில விட்டுட்டு வந்த? ஒத்தையில விட்டுட்டு வந்தேனா? அம்மா இருக்காங்க, மாமி இருக்காங்க, அத்தை இருக்காங்க, மாமா எல்லாருமே இருக்காங்க. ஓ அப்படியா? ஏன்டா ஏதோ மாதிரி உட்காந்துருக்க? அப்படிலாம் இல்லடா, நார்மலா தான் இருக்கேன். இல்லையே, நான் வரும்போது விட்டதை பார்த்து எதை யோசிச்ச மாதிரி தெரிஞ்சு. டேய் அப்படிலாம் இல்லடா, நார்மலா தான் இருக்கேன். இதுதான் என்னோட வருண். எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே அடுத்தவங்கள சிரிக்க வைக்கணும், அதான் என் வருணோட பழக்கம். அப்புறம் மச்சான் ஒன்று கேட்கலாமா? என்னடா கேளு. டேய் அவ போயே 4 வருஷம் ஆச்சுடா, நீ வேற கல்யாணம் பண்ணிக்கலாமே. இதை பத்தி தான் பேச போறேன்னா தயவு செஞ்சு கிளம்பிரு. டேய் என்னடா பேசுற? அவன் எனக்கு முக்கியம் தான்டா, ஆனா நீ அதோட எனக்கு ரொம்ப முக்கியம்டா. இங்கெல்லாம் நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? ஜானகேத்தியை பத்தி கொஞ்சமா யோசிச்சு பாத்தியா? அவங்க உடல்நிலை இப்ப எவ்வளவு மோசமா இருக்குன்னு. நானும் என்னை பத்தி வருத்தப்பட்டு கவலைப்பட சொன்னேன். அதான் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அவ சந்தோஷமா இருக்காள, அப்புறம் என்ன? வருண் இதெல்லாம் ஒரு பேச்சா? உன்னை வேணா தூக்கி போட்டு போனவ அவளேடா நீ இன்னும் சுமந்துகிட்டு இருக்க? தூக்கி போடுடா. அப்படிலாம் போட முடியாதுடா, முட்டாளடா நீ. அவளே நீ வேண்டாம் வேற ஒருத்தன் தான் முக்கியம் தூக்கி போட்டு போயிட்டா. உனக்கு என்னடா குறை? அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, வேலை இல்லையா? அந்த கடவுள் எனக்கு ஒரு மனசு தாண்டா கொடுத்துருக்காரு. அந்த ஒரு மனசுல ஃபுல்லா பானு மட்டும்தான் இருக்கா, என் மிளகா மட்டும்தான்டா இருக்கா. டேய் உன் அன்புக்கெல்லாம் அவ தகுதியே இல்லடா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு நீ மட்டும்தான் லவர்லாம் இல்லை. அவ உனக்கு முன்னாடியே 2-3 பேர் லவ் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் நீ வந்த. ஸோ நீ அதை பற்றி கவலைப்படாத. நிறுத்து ரகு, உனக்கு பொய் சொல்ல வரல. உன் நண்பனுக்காக உன் தங்கச்சியவே நீ அசிங்கப்படுத்துறல. இன்னும் என்னடா என்ன பண்ண சொல்ற? நீ இப்படி இருக்க, அவ எங்க இருக்கானே தெரியல, அவள் நினைச்சு நீ உட்கார்ந்துருக்க. என்ன என்ன பண்ண சொல்ற? இங்க பாரு ரகு, உண்மையான காதல் என்னைக்குமே தோத்து போகாது. அந்த காதல் மேல எனக்கு உண்மையா நம்பிக்கை இருக்கு. என் காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ என்னடா பேசிட்டு இருக்க? உனக்கு எத்தனை தடவை கல்யாணம் ஆச்சு? என்னடா உளர்ற? ஒரு தடவை தான். ஒரு தடவை தானே? ஒரு தடவை கல்யாணம் பண்ண பொண்ணை நீ எப்படி தாங்கிக்கிட்டு இருக்க? அதுக்கு இதுக்கு என்னடா சம்மதம்? என் பானு கழுத்துல ஒரு தடவை 2 தடவை இல்ல 3 தடவை தாலி கட்டியிருக்கேன். அவ்வளவு ஈஸியா மறந்துட முடியாதுடா. புரியுதுடா, ஆனா இப்போ அவளே இல்லையே. அவ இல்லாட்டாலும் என் காதல் இருக்கும்டா, நான் சாகுற வரைக்கும் இருக்கும்டா. நம்ம காலேஜ் படிக்கும் போது எப்படிலாம் இருந்தோம். இப்போ உனக்கு என்னடா குறை? ஆசைப்பட்ட பொண்ணவே கல்யாணம் பண்ணிட்ட, அதுவும் 5 வருஷமா அந்த பொண்ணுக்கே தெரியாம லவ் பண்ணியிருக்க. இப்போ ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்ட, அப்பாவும் ஆக போற. உனக்கு என்னடா? இல்ல மச்சான், நான் தோத்துட்டேன். டேய் என்னடா சொல்ற? ஆமா மச்சான், நான் சொன்னேனே பஸ்ல பார்த்த பொண்ணு, அது இந்த பொண்ணு இல்லடா. என்னடா உளர்ற? அந்த பொண்ணுக்காக தான்டா என் தங்கச்சியே நீ வேணாம் சொன்ன. மச்சான் அந்த பொண்ணுக்காக தான் என் தங்கச்சியை நீ வேணாம் சொன்னேன்னு எனக்கு தெரியும். எப்பட்றா அந்த பொண்ணு தேடி கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்த? இப்போ இது யாரு? அந்த பொண்ணு தான் மச்சான், ஐ லவ் யூ சொல்லி கர்ச்சிப்ல எம்ப்ராய்டிங் பண்ணி கொடுத்துருக்கு. ஆனா இந்த பொண்ணு கையில கொடுத்து விட்டுருக்கு.
இந்த பொண்ணு பேரும் அனு போல. இந்த பொண்ணு வந்து என்கிட்ட அனு சொல்லவும் நான் இந்த பொண்ணு நினச்சி இந்த பொண்ணு பின்னாடி போய் இந்த பொண்ணு வீட்டு அட்ரஸ்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். மச்சான், இப்போ நீ ஹாப்பி தானே? ஆ, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆன மறுநாளே தெரியும் அந்த பொண்ணு இந்த பொண்ணு இல்லைன்னு. இருந்தாலும் என்னை நம்பி வந்த பொண்ணு என்னைக்கும் நான் வெறுத்துற மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். அப்போ அந்த பொண்ணு தெரிலடா, எங்கே இருக்குன்னே தெரில. இனி என் கண்மாடி வரவும் வேண்டாம். எனக்கு என் அணு மட்டும் போதும். என்கிட்ட இருக்கிற மொத்த பாசம் அன்பு எல்லாத்துக்கும் சொந்தக்காரி என் அணு மட்டும்தான். சரி மச்சான், இப்போ நீ ஹாப்பியாக தானே இருக்க? அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். மூஞ்சி இப்படி வைக்காதடா, நல்லாவே இல்லை. ஆனா ஒன்று மச்சான், நம்ம வாழ்கிறோமோ இல்லையோ இந்த லைஃப் நம்மளை வச்சு செய்யுது. ஆமாம் ஆமாம். ஹை பிரிண்ட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெர்சியா கார்ட்டூன் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.